கபாலி திரைப்படம் 22ஆம் தேதி தமிழகம் முழுவதும் வெளியாகும் நிலையில் சென்னை, செங்கல்பட்டு விநியோக மாவட்டங்களில் சில திரையரங்கு உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்கள் இடையே ஒப்பந்தம் இன்னும் கையெழுத்தாகவில்லை என்று கூறப்படுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்கள் தருகிறார் செய்தியாளர் தங்கமணி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாகி இருக்கின்ற கபாலி திரைப்படம் வருகின்ற 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உலகம் முழுவதும் திரையிட திட்டமிடப்பட்டிருக்கிறது. அதாவது ரஜினிகாந்தின் முந்தைய படங்களை விட கபாலி படத்திற்கு ஏகோபித்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அதாவது ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பில் இந்த படத்திற்காக காத்திருக்கிறார்கள். கபாலி படத்திற்கு வானம் வரையில் விளம்பரம் செய்யப்பட்டிருக்கிறது. ஏர் ஏசியா விமானத்திலும் விளம்பரங்கள் விடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் சென்னையில் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்குட்பட்ட திரைப்பட விநியோக மாவட்டங்களில் கபாலி படம் வெளியாவதில் ஒரு குழப்பம் நீடிக்கிறது. ஏற்கனவே ஒரு சில தியேட்டர்கள் மட்டும் ப்ரீ புக்கிங் முறையில் வெள்ளி, சனி, ஞாயிறுகளில் மட்டும் டிக்கெட்டுகள் விற்று சேர்ந்திருக்கின்றன. இந்த நிலையில் சென்னை மற்றும் செங்கல்பட்டு விநியோக மாவட்டங்களில் ஒரு சில குழப்பங்கள் நீடிக்கிறது. அதாவது அது என்ன குழப்பம் என்றால், தயாரிப்பாளர் விநியோகஸ்தர்களிடம் படத்தை விற்பனை செய்துவிட்டார். விநியோகஸ்தர் தியேட்டர் உரிமையாளர்களிடம் படத்தை கொடுக்கும் பொழுது அதிக லாபத்தை கேட்பதாகவும் அதனால் சில குழப்பங்கள் நீடிப்பதாகவும் திரைப்பட உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் இன்று அனைத்து தியேட்டர்களும் ரிசர்வேஷன் செய்யப்படும் கபாலி திரைப்படம் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் சென்னை காசி தியேட்டரில் இருக்கிறோம். இந்த தியேட்டரில் முன்னாடி ஒரு பலகை போட்டிருக்கிறார்கள், அதை பார்க்கலாம். கபாலி திரைப்படம் இன்று ரிசர்வேஷன் கிடையாது என்று இந்த பலகையில் போடப்பட்டிருக்கிறது. அதாவது சென்னை காசி தியேட்டரில் அதிக அளவில் ரசிகர்கள் ரஜினி படம் வெளியானாலே அவர்கள் அதிக அளவில் இங்கு முதல் நாள் முதல் காட்சியை பார்ப்பதற்காக இங்கு வருவார்கள். ஆனால் இந்த தியேட்டரில் இன்று ரிசர்வேஷன் கிடையாது என்று போடப்பட்டிருக்கிறது. இதனால் ரசிகர்கள் நிறைய பேர் இங்கு வந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் மிகுந்த ஏமாற்றத்துடன் சென்றிருக்கிறார்கள். அதாவது ரஜினி படத்திற்கான ரிசர்வேஷன் என்று செய்யப்படாதால் அவர்கள் மிகுந்த ஏமாற்றத்துடன் சென்றிருக்கிறார்கள். இந்த விநியோகஸ்தர்கள் மற்றும் தியேட்டர் உரிமையாளர்களிடம் ஒரு குழப்பம் நீடிப்பதால் அவர்களுடனான பேச்சுவார்த்தை தற்போது நடந்து வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில் சுமூக உடன்பாடு எட்டப்பட்டால் விரைவில் ரிசர்வேஷன் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் தங்கமணி.